Welcome to Meenu's Coastal Kitchen where practice makes perfect. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குயிக்கான பாஸ்தா டிஷ் தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்தோனே என்ன செய்யறதுன்னு தெரியல, டக்குன்னு ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னா இந்த பாஸ்தா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நிறைய ஃபைபர் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய காய்கறிகள் வந்து இதில் ஆட் பண்ண போறோம். நம்ம இதை வந்து நீங்க வந்து அடுப்புலையும் ஸ்டவ் டாப்லையும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பேக்கும் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து பேக் பண்ண போறேன். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை நீங்க செய்யலாம். சரி வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 500 கிராம் பாஸ்தாவை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சும்மா அந்த ஸ்பைரல் பாஸ்தா இது. ஸோ 500 கிராம் பாஸ்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இது வந்து குவிக் டிஷ்ஷுன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நான் எப்போயுமே ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து வரும், மிக்ஸ்டு ஃப்ரோசன் வெஜிடபிள்னு ஃப்ரீசர் செக்ஷனில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நான் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணலான்னா கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, கார்னு, உருளைக்கிழங்கு, என்னென்ன காய்கறி உங்கள் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும், மெயினாக வந்து இதுக்கு என்னென்னா இங்கிலீஷ் காய்கறிகள் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து சின்ன நல்லா மெல்லிசாக வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இது வந்து தேவைன்னு கிடையாது. பட் என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ஆலிவ்ஸு. ஸோ இந்த மாதிரி கொட்டையை எடுத்த ஆலிவ்ஸை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆலிவ்ஸு. அப்புறம் இந்த சீஸை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் பாஸ்தா பேக் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் சீஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் சீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஷெடார் பிளாக்கு, இது வந்து லைட் சீஸ். இது வந்து இதில் வந்து ஃபுல்க்கு இதுவும் கிடைக்கும், லைட்டும் கிடைக்கும். நான் வந்து வெயிட் கான்ஷியஸ்னால லைட் வந்து எடுத்திருக்கேன். ஹெல்த்தியும் கூட இது ரொம்ப. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி துருவுனதை நான் வந்து ஆல்ரெடி துருவுனதை எப்பயுமே வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து அதில் வந்து ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிளாக்காக வாங்கி சதுரமாக நறுக்கி மிக்சியில் வந்து அதில் வந்து நல்லா பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேங்க. ஸோ இதுதான் அந்த சீஸு. அதுக்கப்புறமா வந்து இது இன்னொரு சீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து இந்த போக்கன் செனி மில்க் செரி சீஸ்ன்னு பேர். இதெல்லாம் ரொம்ப ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே இந்த ஷெடார் சீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இது வந்து நான் சும்மா பேக் பண்றப்ப அது மேலே போடுவேன், நல்லா கியூபியா நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். ஆனால் நீங்கள் இது வந்து நான் பண்ணுறது வந்து இது என்னோட மீனூஸ் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா டிஷ்ஷுங்க. இதில் வந்து இது வந்து மீனூஸ் வெர்ஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து யாரும் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து இந்த பாஸ்தா சாஸில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இருக்காது, அவ்வளவா காரம் இருக்காது. அதுக்காக நான் மிளகாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட அந்த டிஷ்ஷோட மெயின் இது என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாஸு. இந்த மாதிரி சாஸ் வந்து பாட்டில்டு சாஸ் வந்து கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய எக் பிளான்ட் அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கார்மே சாஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமன தக்காளி சாஸுங்க. இது வந்து வெறுமன தக்காளியை அரைச்சி வச்சு தக்காளி நீங்களே ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். நான் நிறைய தடவை வீட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 டிஷ்ஷில் வந்து பண்ண போகிறேன், பாஸ்தா பேக்கிங் டிஷ்ஷில். ஸோ இது 2 சாஸு. இது வந்து பாஸ்தா வேக போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணிங்க இது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை வந்து நம்ம வந்து அந்த 500 கிராம் பாஸ்தாவை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு அதில் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பில் வச்சுருக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கணும், அதுதான் பதம். ஸோ இப்போ வந்து அது வேகட்டும் நல்லா. இதுதான் ஃபினிஷ் ப்ராடக்ட்டு. ஸோ வந்து இந்த பாஸ்தா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெந்திருக்கு, 500 கிராம் பாஸ்தா. ஸோ வந்து இப்படி அமுக்குனிங்கன்னா அமுங்கணும், ஆனால் ரொம்ப குழக்குழன்னு ஸ்குவிஷியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பதம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேனை வந்து இப்போ சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வந்து நல்லா வேகணும் இது. ஸோ வந்து இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இது நல்லா வேகட்டும். இது இப்போ ஆனியன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணலாம்.
இது வந்து ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திருப்பி பேக் வேறு பண்ண போகிறோம். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு வெந்த பதத்தில் வந்தால் சரிதான். அது ஜஸ்ட் மேபி ஒரு 3 to 4 minutes அடுப்பில் வச்சுருந்தா போதும் அது. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசியாக அந்த ஆலிவ்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. ஆலிவ்ஸ் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் அது கலந்தால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 அவன் ப்ரூஃப் டிஷ்ஷை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நான் வந்து இன்றைக்கி பாஸ்தா பேக் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அவனில் வந்து நான் ஆல்ரெடி வந்து 220 degrees Celsius ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 பாஸ்தாவுக்கு தேவையான ஒரு அவன் ப்ரூஃப் டிஷ்ஷை வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியாக வந்து பிரிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கலந்து வச்சிருக்கிற அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை வந்து இதில் பாதி ஈக்குவல் குவான்டிட்டி, அதையும் இந்த பாதியாக மேலே போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பாஸ்தாவும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சாஸை வந்து இதில் ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா வெறுமனே தக்காளி அரைச்சி விட்டு தக்காளி தான் அது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் இந்த சாஸு. ஸோ இப்போ வந்து இதில் ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ இந்த சொல்கிற இதே ப்ராசஸையே நீங்கள் வந்து இந்த காய்கறி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் டாப்பில் வெஜிடபிள்ஸை வெந்ததுக்கப்புறமா அதுலேயே இந்த வெந்த பாஸ்தாவை போட்டுட்டு இந்த சாஸை ஊற்றி கலந்துட்டு அதுக்கு மேலே சீஸை போட்டிங்கன்னா ஸ்டவ் டாப்பில் பண்ணிடலாங்க. ஆனால் நான் வந்து நார்மலி எனக்கும் என் கிட்ஸு லைக் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து பாஸ்தா பேக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இப்போ அவனில் வைக்கிறேன், ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி மேலே சீஸ் லேயர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக ஸ்டவ் டாப் இதை வந்து பண்ணலாம் நீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாஸ்தா பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்தா உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக அதில் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு, இதுதான் மெயின் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னா. ஸோ வந்து இந்த பாஸ்தா சாஸில் வந்து அவ்வளோ உப்பு இருக்காது. ஸோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், இதில் வந்து ஒரு கப்புள் ஆஃப் டீஸ்பூன்ஸ் வந்து எப்பயுமே இதில் ஒரு உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுட்டு நம்ம இது வெறும் மிளகாத்தூள், நம்மளுக்கு மிளகாத்தூள் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இதில் ஏன்னா ஒன்றுமே இருக்காது, இதில் வந்து ஒரு காரம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் நான் ஒரு எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும், ஒரு 1.25 டீஸ்பூன் வச்சிங்களேன், அதை மட்டும் நான் மிளகாத்தூள் போடுறேன். ஆல்ரெடி இதில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மூடியை ஊற்றிட்டு நல்லா அப்படி ஒரு குலுக்கிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இதில் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றி அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாஸ்தா இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் சீஸ் வந்து போட போகிறேன். இந்த ஷ்ரெட்டட் சீஸ் சொன்னல ஃபஸ்ட்டு, அந்த ஷ்ரெட்டட் சீஸை போட்டுட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுங்க உள்ளே. ஏன்னா இந்த சாஸில் வந்து ஒரு சீஸுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த சீஸை நான் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி கலந்து விட்றேன். இது எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான், உங்கள் ஆப்ஷனல் இது தாங்க. இது கம்ப்ளீட்டாக என்னோடய வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா மேக்கிங். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பாஸ்தா ரெசிபியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மீ, லைக் எங்கள் வீட்டில் நான் இது இப்படி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ இப்போ நான் அதில் போட்டு கலந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மேலே கொஞ்சோண்டு லேசாக இதை வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். இல்லை ஸ்லைட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த போக்கன்சினின்னு சொன்னால அது ஒவ்வொரு இந்த ரவுண்டை போட்டிங்கன்னா வந்து அவனில் வைக்கிறப்ப நல்லா உருகி நல்லா கூவியாக நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்கேட்டர் பண்ண மாதிரி அதை வந்து போடுங்க. இப்போ இது வந்து இந்த பாஸ்தா இது வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து பாஸ்தா சாஸ் போடலாம். இதுக்கு வந்து இந்த சாஸ் போட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து கோர்மே சாஸ் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் சீஸு, கொஞ்சம் எக் பிளான்ட்டு எல்லாம் கலந்த சாஸு. ஆனால் இது வந்து நான் முன்னாடி போட்டது வந்து வெறுமனை தக்காளி அரைச்சது சாஸ் இது. ஸோ இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன்.
இது கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா தெரியும், திக்காக இருக்கும் இதில். ஏன்னா வந்து இதில் எல்லாம் அவங்களே ஆல்ரெடி ப்ரீமேடாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது இந்த நான் முன்னாடி சொன்ன தக்காளி சாஸ் நீங்கள் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். நான் நார்மலி அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி ஈஸியாக இருக்கிறதுக்காக கடையில் வாங்கினதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு 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 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1.25 உங்கள் காரத்துக்கு உங்கள் உப்புக்கு தேவையான அளவு உப்பு அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியை வந்து விட்டுருங்க. அதில் தண்ணி விட்டுட்டு நல்லா அதை மூடிட்டு நல்லா குலுக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் இதை நல்லா கலந்துருங்க. இதை இந்த மாதிரி நீங்கள் நல்ல லார்ஜ் குவான்டிட்டி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஷ்ஷு மட்டும் நீங்கள் ஒரு பேக் பண்ணதை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஒன்று நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாளைக்கு திருப்பி அவனில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்பி நாளைக்கு நைட்டுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 நாளைக்கான டின்னர் வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸோ நாளைக்கே இமிடியேட்டாக கூட எடுக்க தேவையில்ல, 2 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் கிட்டலாம் போகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மிச்சம் இருக்கிற இந்த சீஸை வந்து இந்த டிஷ்ஷில் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளிடுங்க. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த போக்கன்சினி அந்த சீஸ், அந்த செரி சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ மேலே வந்து ஸ்கேட்டர் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுலாம். இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ வந்து 210 degrees செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 10 minutes நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்போ இதை வைக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டவ் டாப்பில் கூட இதை ஈஸியாக பண்ணிவிட்டு மேலே சீஸ் தூவிக்கலாம். ஸோ வாங்க இதை வந்து அவனில் வைக்கலாம். இப்போ வந்து இந்த ஆல்ரெடி 220 degree ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை டாப் ரேக்லேயும் செகண்ட் பண்ணதை பாட்டம் ரேக்லேயும் வைக்கலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். இது வந்து ஒரு மேலே அந்த சீஸ் வந்து நல்லா உருகி இருக்கணும், ஏன்னா மற்றதெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ ஒரு 15 to மேபி ஒரு 10 to 15 minutes ஆகலாம். இதுதாங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, பாஸ்தா பேக்கு. ஸோ நீங்களும் இந்த வீட்டில் நல்லா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.